வணக்கம். நான் விஜயகர்ணன், மனநல ஆலோசகர். இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கேம்லிங் டிஸார்டர், அதாவது சூதாட்டம் அடிமைத்தனமான மனநல கோளாறு. வாட் இஸ் கேம்லிங் டிஸார்டர்? சூதாட்டம் அடிமைத்தனமான மனநல கோளாறு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் இருந்துக்கிட்டு சூதாடுறாங்க, கேமில் இருந்துக்கிட்டு பணத்தை போடுறாங்க, அதில் இருந்துக்கிட்டு பணத்தை இழக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுமே மறுபடியும் அதில் பணத்தை போட்டு இழக்கிறாங்க அப்படின்னா அதுதான் இருந்துக்கிட்டு கேம்லிங். நீங்களோ இல்லைனா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா வந்துட்டு ரிலேஷன் யாராச்சும் இருந்துக்கிட்டு இதில் இந்த பிரச்சனையில் இருக்காங்க, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதோட சைன் அண்ட் சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல் விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்துட்டு ரிலேஷன் யாராச்சும் இருந்துட்டு இந்த பிரச்சனையில் இருக்காங்க, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்கான சைன் அண்ட் சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ரிப்பீட்டட்லி கேம்லிங் ஈவன் ஆஃப்டர் லாஸஸ். அதாவது பணத்தை போடுறாங்க, அந்த சூதாட்டத்தில் பணத்தை போடுறாங்க, நம்ம இழக்கிறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுமே மறுபடியும் வந்துக்கிட்டு பணத்தை போட்டு வந்துக்கிட்டு ஏமாறுறாங்க அப்படின்னா அது ஒரு அறிகுறிகள். அடுத்து வந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருந்துக்கிட்டு பொய் சொல்லுவாங்க. அடுத்து வந்துக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற சேவிங்ஸ் இருக்கிற பணத்தை வச்சு சூதாடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இருந்துக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற பணம் போயிடுச்சு அப்படின்னா சொந்தக்காரங்கள்ட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட வந்துட்டு பொய் சொல்லி இருந்துட்டு பணத்தை கேட்கறது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்துட்டு கடன் தொல்லைகள் வரும். அடுத்த விஷயங்கள் இருந்துக்கிட்டு குடும்பத்தில் பொய் சொல்லுவாங்க. இம்பேக்ட் ஆன் லைஃப், அதாவது சூதாடுறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கங்கள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல் விஷயம் அஃபெக்ட் மென்டல் ஹெல்த். அதாவது சூதாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு எப்படி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ பணத்தை போடுறாங்க அப்படின்னா நம்ம போடுற பணம் இருந்துக்கிட்டு வருமா வராதா, இல்லைனா வந்துட்டு போட்டுட்டு இழந்துட்டாங்க அப்படின்னா ஐயோ பணம் போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பதட்டமாக இருப்பாங்க, தூங்காமல் இருப்பாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை நினச்சி இருந்துக்கிட்டு கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி பிரச்சனை அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து இருந்துக்கிட்டு டெஸ்ட்ராய் ரிலேஷன்ஷிப். அதாவது இந்த மாதிரி சூதாடுறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கு இருந்துக்கிட்டு பிரச்சனைகள், அவங்க கூட வந்துக்கிட்டு சண்டைகள் இருந்துக்கிட்டு வரும். அடுத்து இருந்துக்கிட்டு அவங்களோட கெரியரும் செல்ஃப் எஸ்டீமே இருந்துக்கிட்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இருந்துக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வச்சு இருந்துக்கிட்டு அவங்க சூதாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு கடன் வாங்கி அதுக்கப்புறம் அவங்க சூதாடுறாங்க அப்படின்னா ஒரு கடன் தொல்லைகள் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கேம்லிங் டிஸார்டர், பணத்தை போட்டு அவங்க இழக்கிறாங்க, அது தெரிஞ்சுமே இருந்துக்கிட்டு மறுபடியும் இழந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் இருந்துக்கிட்டு சூதாட ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டார்டிங்கில் பணத்தை போடுறாங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு பணம் இருந்துக்கிட்டு கிடச்சிரும், டபுளோ இல்லைனா ட்ரிபிள் மடங்கு இருந்துக்கிட்டு கிடச்சிரும். அந்த டைமில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹோப்பும் கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும், ஒரு மாதிரியாக எக்ஸைட்மெண்ட் இருப்பாங்க, டோபமைன் அதாவது ஃபீல் குட் கெமிக்கல் இருந்துக்கிட்டு ரிலீஸ் ஆகும். அந்த டைமில் வந்துட்டு என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம இருந்துக்கிட்டு கம்மியான பணம் போட்டோம் அப்படின்னா கம்மியாக அமௌண்ட்டுக்கு வந்துட்டு கிடைக்கிது, இதே நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு பணம் போட ஆரம்பிப்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வின்னிங் ஹை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ பட் ஓவர் த டைமில் வந்துக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போட்ட பணம் வந்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்துக்கிட்டு இழக்க ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் இருந்துக்கிட்டு ஐயோ பணம் போகுதே, சரி நம்ம விட்டதை பிடிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் பணத்தை போடுவாங்க. அடுத்து இருந்துக்கிட்டு ஐயோ நம்ம இந்த டைமும் நம்ம பணத்தை லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு மறுபடியும் வந்துட்டு விட்ட பணத்தை பிடிக்கணும் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு சைக்காலஜிக்கல் ட்ராப் கால்டு த சேசிங் லாஸஸ். அதாவது இழந்த பணத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு பணம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம், இந்த சூதாட்டம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க இருந்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ கேம்லிங் சூதாட்டம் ஆடுறவங்க இருந்துக்கிட்டு ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க இருந்துக்கிட்டு கடன் தொல்லைகள் வந்திருக்கும். ஸோ அதை நினச்சி இருந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களே இருந்துக்கிட்டு தனிமைப்படுத்திக்குவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா தே மே ஸ்டார்ட் பிலீவ் தேர் இஸ் நோ வே அவுட். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது, ஸோ இதுக்கு வந்துட்டு சொல்யூஷனே இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் இருந்துக்கிட்டு சூசைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு இருந்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் என்ன, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வந்துட்டு நீங்களோ இல்லைனா உங்கள் தெரிஞ்சவங்க வந்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா இயர்லி இன்டர்வென்ஷன். அதாவது இருந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு மனநல மருத்துவர் வந்துட்டு அணுகிறதுக்கு நம்ம தயங்காமல் நம்ம அவங்கள போயிட்டு அணுகிட்டு கவுன்சிலிங் செஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு மெடிக்கேஷன் ஹெல்ப்போடு இருந்துக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த சூதாட்ட பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். சூதாட்டம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு வலை. நன்றி.